மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு உங்கள் வாசல் தேடி சட்ட உதவி மற்றும் விழிப்புணர்வு. மாண்புமிகு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு வழிகாட்டுதலின் பெயரில் நமது நாடு விடுதலை அடைந்து 75 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு பவள விழா கொண்டாட்டமாகவும், தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் 25ஆம் ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி வெள்ளி விழா கொண்டாட்டமாகவும் நடத்திடும் வகையில் 2021 அக்டோபர் 2 முதல் 2021 நவம்பர் 14 வரை பேன் இண்டியா அவேர்னஸ் மாவட்டத்தில் உள்ள மாண்புமிகு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் அவர்களின் தலைமையிலும் வழிகாட்டுதலின் பெயரிலும் அனைத்து கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் சட்ட விழிப்புணர்வு முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று நீலகிரி மாவட்ட முதன்மை நீதிபதி சஞ்சய் பாபா அவர்களின் வழிகாட்டுதல் படியும் மாவட்ட நீதிபதியும் நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தின் தலைவருமான நீதிபதி ஆர் ஸ்ரீதரன் அவர்களின் ஆலோசனையின் பெயரிலும் மாவட்ட சார்பு நீதிபதியும் நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளருமாகிய நீதிபதி சி ஸ்ரீதர் அவர்களின் வழிகாட்டுதல் படியும் நீலகிரி மாவட்டம் உதகை நகரில் இயங்கி வரும் ரேர்ஸ் அகாடமியின் சார்பாக இன்று குழந்தைகள் கலந்து கொள்ளும் ஸ்கேட்டிங் ரேலி சறுக்கு விளையாட்டு வீரர்களை கொண்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியானது உதகை நகரில் மத்திய பேருந்து நிலைய பகுதியில் அமைந்துள்ள ரயில் நிலைய வளாகத்தின் முன்பு ஆரம்பிக்கப்பட்டு அங்கிருந்து லோயர் பஜார், மணிகூண்டு, காஃபி ஹவுஸ் சந்திப்பு, கமர்ஷியல் சாலை வழியாக சேரிங் கிராஸ் பகுதியில் அமைந்துள்ள அண்ணல் காந்தியடிகளின் திருவுருவ சிலை அருகே நிறைவு பெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட நீதிபதி ஆர் ஸ்ரீதரன் அவர்கள் தலைமை தாங்கி கொடியசைத்து இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். அதேபோன்று நிறைவு பகுதியான சேரிங் கிராஸ் பகுதியில் அண்ணல் காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் நீதிமன்றத்தினுடைய பணியாளர்கள் நாகேஸ்வரன், ரஞ்சித்குமார், திவாகர், வேல்குரு, கஜலட்சுமி, அஸ்வினி, சுகந்தி ஆகியோரின் மேற்பார்வையில் தன்னார்வலர்களான டாக்டர் ஏபிஜே கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளையின் நிறுவனர் தஸ்தகிர், ஆரம்பன் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குனர் ரமணா சுரேஷ், யாதுமூரே யாவரும் கேளிர் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஜி சரவணன் மற்றும் செயலாளர் சந்தீப், உறுப்பினர்கள் ராகுல், நெல்சன் ஆகியோர் தலைமையில் இந்த ஊர்வலமானது மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஊர்வலத்திற்கான ஏற்பாடுகளையும் மாணவர்களையும் ஒருங்கிணைத்து ரேர்ஸ் அகாடமியினுடைய நிறுவனர் ஜே அஜய் மற்றும் அன்னூர் பகுதியிலிருந்து நமது இந்திய அளவில் ஸ்கேட்டிங் வீரராக புகழ்பெற்று விளங்கக்கூடிய மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை நெறிப்படுத்தியும் அவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்க கௌரவப்படுத்தியும் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். விழாவினுடைய நிறைவில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் நீதிபதி அவர்கள் மற்றும் நம்முடைய B1 காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார், G1 காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார், போக்குவரத்து ஆய்வாளர் முருகன் ஆகியோர் இணைந்து சான்றிதழ்களை வழங்கி கௌரவப்படுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் போக்குவரத்து காவல்துறையினர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். அத்துடன் மாணவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். விழாவிற்கு தலைமை தாங்கிய நீதிபதி அவர்களுக்கு ரேர்ஸ் அகாடமியினுடைய நிறுவனர் அஜய் அவர்களின் தாயார் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின் பேரில் நாடு சுதந்திரமடைந்து 25 ஆண்டுகள் முடிந்ததை கருத்தில் கொண்டும் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு துவக்கப்பட்டு 25 ஆண்டுகள் முடிவடைந்ததை கருத்தில் கொண்டும் நாடு முழுவதும் பேன் அவேர்னஸ் ப்ரோக்ராம் என்ற நிகழ்ச்சி, அதாவது சட்ட விழிப்புணர்வு முகாம் நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின் பேரில் இன்று நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பாக உதகமண்டலத்தில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. அந்த முகாமில் விழிப்புணர்வில் ஸ்கேட்டிங் ராஸ் கிளப்பின் ஸ்கேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 21 பேர் கலந்து கொண்டு இந்த சட்ட விழிப்புணர்வை இன்று ஏற்படுத்தினார்கள். சுமார் 2-3 கிலோமீட்டர் தூரம் அவர்கள் ஸ்கேட்டிங் சென்று சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலக ஊழியர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டர்களின் உதவியுடன் இந்த சட்ட விழிப்புணர்வு முகாம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. கண்டிப்பாக நீலகிரி மத்திய பகுதியில் உள்ள மக்கள் பலரும் இதன் மூலமாக பெரிதும் பலனடைவார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த பேரணியில் கலந்து கொண்ட ஸ்கேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சட்ட விழிப்புணர்வு முகாம் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரும் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கிய உதகை நகர காவல்துறையினருக்கும் போக்குவரத்து காவல்துறையினருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். RMN TV இது நம்ம ஊர் சேனல்.